தெனாலிராமன் கதைகள் 188. செல்வந்தன். விஜயநகர பேரரசில் தனபால் என்றொரு பெரும் பணக்கார வியாபாரி வசித்து வந்தான். அவனுக்கு தன்னிடம் உள்ள செல்வத்தின் மீதும் ஆடம்பரமான வாழ்க்கை மீதும் எப்போதுமே அளவற்ற கர்வம் இருந்தது. ஒரு நாள் அரசவையில் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் அவன் மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். மன்னா, என் அருமை மகனுக்கு வறுமை என்றால் என்னவென்று நேரில் காட்ட முடிவு செய்தேன். அதற்காக அவனை ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயியின் வீட்டிற்கு அழைத்து சென்று 2 நாட்கள் தங்க வைத்து விட்டு வந்தேன். இப்போது அவன் நமது ஆடம்பரமான வாழ்க்கையின் அருமையும் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டான் என்று இருமாப்புடன் கூறினான். மன்னர் உடனே அந்த சிறுவனிடம், அப்படியா குழந்தாய், அந்த ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தாயா என்று கேட்டார். சிறுவன் தயங்கியபடியே, ஆமாம் அண்ணா, அவர்கள் வறுமையில் இருப்பதாகவே என் தந்தை கூறினார் என்றான். தனபால் பெருமிதத்தோடு மேசையை முறுக்கிக் கொண்டான். அப்போது அரசவையில் அமைதியாக அமர்ந்திருந்த தெனாலிராமன் குறுக்கிட்டான். குழந்தாய், நீ நேரில் பார்த்த அந்த ஏழ்மையை எங்களுக்கு விளக்கமாக சொல். உங்களுக்கும் அந்த விவசாயியின் குடும்பத்திற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தன என்று மிகவும் சாதுரியமாக ஒரு கேள்வியை கேட்டான். சிறுவன் இப்போது தெளிவாக கூறினான். ஐயா, எங்கள் மாளிகையில் ஒரே ஒரு நாய் தான் இருக்கிறது. அந்த விவசாயியிடமோ அன்பு காட்டும் 4 நாய்கள் உள்ளன. நமது தோட்டத்தில் ஒரு சிறிய செயற்கை நீச்சல் குளம் தான் இருக்கிறது. அவர்களுக்கோ முடிவில்லாத பெரிய ஆறே சொந்தமாக இருக்கிறது. நமது வீட்டை இரவில் விலை உயர்ந்த மின் விளக்குகள் தான் அலங்கரிக்கின்றன. அவர்களுக்கோ வானம் முழுவதும் பரவியுள்ள நட்சத்திரங்களே வெளிச்சம் தருகின்றன. நமது வீட்டை பாதுகாக்க பெரிய மதில் சுவர்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் அவர்களை பாதுகாக்க அன்பான உறவினர்களும் நண்பர்களும் உற்றாரும் உள்ளனர். உடனே தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே சிறுவனிடம், அப்படியானால் நீயே சொல், உண்மையான செல்வந்தர்கள் யார்? அந்த விவசாயியா அல்லது நீங்களா என்று கேட்டான். சிறுவன் தன் தந்தையை பார்த்து, அப்பா, நாம் தான் உண்மையில் பெரிய ஏழைகள் என்பதை இப்போது நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்றான். தன் செல்வத்தை பற்றி பெரும் கர்வம் கொண்டிருந்த தனபாலின் செருக்கு சுக்குநூறாக உடைந்தது. உண்மையான செல்வம் என்பது வெறும் பணத்திலோ ஆடம்பரத்திலோ இல்லை. அது அன்பும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையும் தான் என்பதை தன் சாதுரியமான கேள்வியால் உணர்த்திய தெனாலிராமனின் அறிவாற்றலை மன்னர் கிருஷ்ணதேவராயர் வெகுவாக பாராட்டினார். வியாபாரி வெட்கத்தால் தலை குனிந்தான். நீதி. பணம் மட்டுமே ஒருவனை செல்வந்தனாக்கி விடாது. அமைதியான வாழ்வு மட்டுமே நிறைவு தரும். இந்த மாதிரி கதைகள்லாம் அனிமேஷன் மட்டுமே நல்லா இருந்தா கதையும் நல்லா இருக்காது. கதை உண்மையிலுமே சுவாரஸ்யமாக இருந்தால் தான் கதை நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சேனல் அப்படி இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.